மாஸ்டர் யுவர் மைண்ட் ஆர் இட் வில் பி மாஸ்டர் யூ. இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கலான்ட்டு புக்கு ஓப்பன் பண்ணும்போது இட்ஸ் ஃபீல் வந்து உங்கள் எனர்ஜிலாம் லோ ஆன மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான 7 ட்ரிக்ஸ் இருக்குது. நான் இதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் உணர்ந்தேன். மொத்தமாக எனக்குள்ளே சேஞ்சஸ் வந்திருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஷுவராக சொல்லணும் அப்படின்னா சேஞ்சஸை நான் அனலைஸ் பண்ணேன் எனக்குள்ளே இதை ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது. ஜஸ்ட்டு நான் அதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, என்னென்ன ட்ரிக்குன்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு ஒன், காங்கிட்டிவ் ரீஃப்ரேமிங். அதாவது நம்ம நினைப்போம்ல, நம்ம இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே, அதை கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன். இது வந்து ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்த எக்ஸாமை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நினச்சிக்கோங்க. சக்ஸஸ் அடையும் போது உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கை வரைக்கும் வந்துட்டு நழுவிட்டு போயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, சக்ஸஸ் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறதை விட அடுத்து வர சக்ஸஸுக்காக நான் ஓட போகிறேன், எனக்கு இன்னொரு லெசன் லைஃப்பில் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு யோசிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் யூஸ் ஆகும். செகண்ட் திங், பிஹேவியர் ஆக்டிவேஷன். அதாவது நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம புக் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்குன்ற ஒரு சிம்டம்ஸ் கொடுத்தா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை எழுந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. நீங்கள் உட்காந்த இடத்துல யோசித்து ஒரு விஷயத்த பண்ணுறத விட எழுந்துருங்க. அந்த இடத்த விட்டு எழுந்து வாக் பண்ணிட்டு படிங்க. வாக் பண்ணும்போது பிரைன் ரொம்ப ஆக்டிவேஷன். நிறைய பேர் வந்து வாக் பண்ணிட்டு படிப்பாங்க. அது ஒரு ட்ரிக். நடந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பாடி ஆக்டிவேஷனாக இருக்கும், உங்கள் பிரைன் ஆக்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் பாடியை வந்து ஆக்டிவேஷனாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரைன் ஆக்டிவேஷனாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கு. லெட்ஸ் சி யுவர் ரிசல்ட். நல்லா வேலை செய்யும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் திங், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஒரு மெடிடேட் நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து யோகா பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்களாம் வந்து ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்க வந்து பாடியை ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு யோகா பண்ணுறாங்க தவிர பிரெயினை நல்லா க்ரோ பண்ணுறதுக்காகவும் யோகா பண்ணுவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து யோகாவில் ஒரு ஜஸ்ட் மெடிடேஷன். உங்களுக்கு வந்து லைக் படிக்கும்போது என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதனா வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 3 மினிட்ஸ் எதை பற்றி யோசிக்காதீங்க, காமாக ரிலாக்ஸாக கண்ணு மூடிட்டு உட்காருங்க. இட்ஸ் காம் யுவர் மைண்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காருங்க. நல்லாயிருக்கும். நாலாவது விஷயம் வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். யூ மஸ்ட் ட்ரை தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கும் பொழுது பிரைன் எதுவுமே யோசிக்காது. டக்குன்னு வந்து இந்த செகண்டில் நம்மளோட பாஸ்ட் எடுத்து கொடுத்துரும். இந்த செகண்டில் நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை எடுத்து கொடுக்கும். நைட்டு தூங்கும் போது இது நிறைய நடக்கும். ஸோ காலைல எழுதுக்கும் போது எதுவுமே நமக்கு தோணாது. இதெல்லாம் நினச்சா நைட்டு ஃபுல்லாக நம்ம அழுதுட்டு இருந்தோம் அப்படின்லாம் தோணும். இதெல்லாம் நினச்சா நம்ம லைஃப்பில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும். ஸோ நைட்டே வந்து அது நம்ம அந்த பாசிட்டிவ் சரி ஏதோ ஒரு விஷயத்தையோ ஓவர் திங்க் பண்ணி கண்ணிலேருந்து கண்ணீரை வர வச்சுருவோம். கண்ணீரை வர வச்சுட்டு காலையில் எழுந்து என்ன நடந்துச்சு நேற்று, இதெல்லாம் நினச்சா நம்ம அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாருக்குமே யூஸ்வலாக இருக்கும். இதுவே ஓவர் திங்கிங் பர்சன்ஸுக்கு இது அதிகமாகவே இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட் 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க, என்ன தோணுதோ கடன்னு எழுதுங்க. அதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உங்களுக்கு இந்த தாட்ஸ் வராது. நீங்கள் மஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓவர் திங்க் பர்சன்ஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். 5th ஒன், சிபிடி ட்ரையாங்கிள் அப்படின்னா சைக்கிள் பிரேக் ட்ரையாங்கிள். அதாவது சைக்கிள்னா ஒரு தாட்டு, ஆக்ஷன், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்து சைக்கிளாக உங்கள் மைண்டுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். இதை தவிர உங்கள் மைண்டு வேறு எதுவுமே யோசிக்காது. நீங்களே பாருங்கள், ஒன்ஸ் உங்கள் பிரெயினில் வந்து நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா பிரெயின் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா ஃபெயிலியர்ஸ்லேயுமே உங்கள் பிரெயின் என்ன தெரியுமா சொல்லணும்? யூ ஆர் தி யூஸ்லெஸ். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். அந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த தாட் இருந்த இடத்துல ஐ எம் யூஸ்ஃபுல், என்னால் எல்லாம் பண்ண முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும். இதை வச்சுக்கோங்க, யூ கேன் see the result. 6th ஒன், டிலேடட் கிராட்டிஃபிகேஷன். அப்படின்னா நம்ம தூங்கும்போது நிறைய விஷயத்த நினச்சிட்டு தூங்குவோம். நாளைக்கு எழுதுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், படிக்கிறோம், லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு எதனா செல்ஃப் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்காக எதனா செய்கிறோம், அப்போல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் காலையில் எழுந்த உடனே அந்த இதமான ஃபேன் காற்றுல நல்லா ஜில்லுன்னு குழுன்னு இருக்கும். எழுந்துக்கவே முடியாது, மனசே வராது. சரி ஒரு நாள் தானே தூங்கிப்போம், நாளைக்கு எழுந்து பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம்.
ஸோ அதை தான் தப்புன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக எழுந்துக்கணும். அலாரத்தை தூரமாக வைங்க, கிட்ட வைக்காதீங்க. தூரமாக வச்சா எப்படி கேட்கும்? கேட்குற அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் வைங்க. வச்சுட்டு எழுந்து போய் ஆஃப் பண்ணுறோமா, எப்படியும் நம்ம வந்து அலாரம் சத்தத்தில் தூங்க முடியாது. அப்போ எழுந்து போய் ஆஃப் பண்ணும்போது இந்த செகண்டில் கொஞ்சம் தூக்க கலையும். அதுக்கப்புறம் மைண்டை வந்து கொண்டு வாங்க, இல்லை இன்றைக்கி நம்ம எழுந்துட்டும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்கள், தூக்க கலைஞ்சி போயிடும். ஸோ இது மஸ்ட் ட்ரை. ஒரு 21 days ஆஃப் சேலஞ்சில் கூட நீங்கள் எடுத்து இதை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்டு நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டாக ஒரே விஷயம், ஆஃப்ரிமனேஷன்ஸ் அண்ட் விஜுவலைசேஷன்ஸ். ஆஃப்ரிமனேஷன்ஸ் அண்ட் விஜுவலைசேஷன்ஸ் அது எப்படி என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை விஜுவலைசேஷனாக பண்ணுறது. லைக் இப்போது நம்ம வந்து பிரெயின் எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இதை எப்படி ப்ராபபிலிட்டியாக கொண்டு போகிறது, கான்ஸ்டண்ட்டாக எப்படி வச்சுக்கிறதுக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை ட்ரை பண்ணணும். பிரெயின் கிட்ட தினமும் நீங்கள் மிரர்கிட்ட பேசுகிற பழக்கம் உடையவங்களா இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பிரெயின் கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் நீங்கள் மிரர் பார்த்தே உங்ககிட்ட உங்கள் மனசாட்சியை மிரரில் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுங்க. நம்ம இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், நாளைக்கு இந்த மிஸ்டேக் தான் திருத்திக்கணும். ஜஸ்ட் உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்யூச்சரை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். நீங்கள் இதை எத்தனை பேர் ஃபுல்லாக கேட்பீங்க, கேட்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் நீங்கள் கேட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யூ மஸ்ட் ஃபுல் ஃபாலோ. ஸோ அவ்வளோதான். இந்த 7 விஷயத்தையுமே வந்து கரெக்டாக ப்ராபபிலிட்டியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் நமக்கு தேவையானதை எடுத்துக்க முடியும். பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. நம்மளோட பிரெயின், நம்ம மண்டையில் இருக்கிற பிரெயின், மற்றவங்களையும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம். பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன? ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். பை. தேங்க்யூ.